ஹலோ காய்ஸ். நம்ம இந்த வீடியோல என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, 10th புக்ல 4வது இயலுடைய புக் பேக் கொஸ்டின் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இயலுடைய புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 6th to 9th புக் பேக் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல இருக்கு. சீக்கிரம் போய் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10th புக்ல 4th இயலுடைய புக் பேக் கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். மொழியை ஆள்வோம். ஸோ இந்த இதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, இதை ரீட் பண்ணி இது யார் எழுதுனா அப்படின்றத படிச்சுக்கணும். ஏன்னா நமக்கு வந்து இதுலேருந்து ஒரு 4 லைன் கொடுத்து இப்பாடலை எழுதியவர் யார், பாடியவர் யார், ஸோ இந்த மாதிரி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரைட்டா? முகம் தெரியா நபரிடையே இனம் புரியா உறவு முறை, நட்பெனும் சங்கிலிக்குள் நாடெல்லாம் சங்கமிக்கும், வாடிக்கை செய்பவரின் கேளிக்கை கூத்துகளை வேடிக்கை பார்ப்பதனை வாழ்க்கையென கொண்ட பலர், தேடியுமே கிடைக்காத தேசம் கடந்த உறவுகளை இணையத்தின் தேடலினால் நிமிடத்தில் அறியும் சிலர், பகடிகளின் பகிர்ந்தளிப்பும் விருப்பத்தின் தெரிவிப்பும் கருத்துக்களின் பரிமாற்றம் தினமும் இங்கு இடம்பெறுமே, பலர் அறிந்த பாடல் வரியும் பகலுணவின் சுவையினையும் பாட்டி தந்த பரிசினையும் பறைசாற்றும் வாய்ப்பிதுவே, புகைப்படத்தில் தெரிந்த முகம் பார்த்ததுமோர் புன்சிரிப்பு, உரையாடல் செய்கையிலே அர்த்தமற்ற கலகலப்பு, பரீட்சைக்கு முன்தினமும் புத்தகத்தை திறவாதோர் பரீட்சையின் நொடி வரைக்கும் திறந்து வைப்பதிதொன்றோ, புத்தகத்தின் மத்தியிலே மயிலிறகை வைத்தவர்கள் முக புத்தகத்தை திறந்தவுடன் உணர்வுகளை வைப்பதேனோ. ஓகேவா? ஸோ இதை வந்து பாடினவர் யாரு அப்படின்னா டெபோரா பர்னாந்த். ஓகேவா? டெபோரா பர்னாந்த். ஓகேவா? இலங்கை தமிழ் கவிஞர் அவர். ரைட்டா? நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கொடுத்து கேட்டாங்க அப்படின்னா நமக்கு எழுத தெரியணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு மொழிபெயர்க்க. ஸோ இது நமக்கு கேட்டதில் இது வரைக்கும். அடுத்தது போயிடலாம். வல்லின ஒற்ற இட்டும் நீக்கியும் எழுதுக. பார்த்துடலாமா? காகத்திற்கு காது உண்டா, அதற்கு காது கேட்குமா, எல்லா பறவைகளுக்கும் காது உண்டு, செவித்துளைகள் இறகுகளால் மூடியிருக்கும், மற்றபடி பாலூட்டிகளில் உள்ளது போல் புறச்செவிமடல் இருக்காது, காகத்திற்கு காது உண்டு, காது கேட்கும், பறவைகளுக்கு பார்த்தல் கேட்டல் உணர்வு நன்றாக வளர்ச்சி பெற்று இருக்கும், சுவைத்தல் உணர்வு குறைவாகவும் நுகர்த்தல் உணர்வு இல்லையென்றே கூறலாம். ஓகேவா? யுரேகா. ஸோ முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி தொடர் அமைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான மீனிங் நம்ம பார்த்தா போதும். தொடர் வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்றது கிடையாது. இன்கேஸ் வந்து நம்ம கொஷின் பேப்பரில் இருக்குது அப்படின்னா நமக்கு அது மீனிங் தெரிஞ்சுது அப்படின்னாலே அந்த சென்டென்ஸை பார்த்து நம்மளால் ஈஸியாக எடுக்க முடியும். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு பார்ப்போம். இயற்கை செயற்கை. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு கொடுக்குறாங்க. பாதை தெரியாத இயற்கை காடுகளில் பயணிக்க செயற்கை கருவிகள் பயன்படுகின்றன. இயற்கைனா என்ன? நேச்சுரலாக இருக்கிறது. செயற்கைனா நம்ம உருவாக்குனது. அவ்வளோதான் வித்தியாசம். ஓகேவா? இயற்கைனா நேச்சுரல், செயற்கைனா ஆர்டிஃபிஷியல், நம்ம உருவாக்குனது. ஓகேவா? அடுத்தது செகண்ட் ஒன் என்னன்னா கோடு. கொடுனா என்னது? கொடுத்தல். ஓகேவா? அதை எடுத்து கொடு, அந்த மாதிரி கேட்போம்ல அது. கோடுனா நம்ம கோடு போடுறது. ஒரு பென்சிலோ ஒரு சாப்பீஸோ வச்சு நம்ம கோடு போடுறது தான் கோடு. ரைட்டா? அடுத்தது கொள். இதை இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், இப்போ இந்த புக்கை பகிர்ந்து எல்லாருக்கும் கொடு. ஓகேவா? இந்த பண்டத்தை நீ பகிர்ந்து கொள். இப்போ 2 பேரும் பகிர்ந்து கொள். ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. கோள் அப்படின்றது என்னது? கோள்கள். நம்மளுடைய கோள்கள் இருக்கு இல்லையா? புதன், செவ்வாய். ஸோ இந்த மாதிரி கோள்கள். ஓகேவா? அடுத்தது சிறுனா சின்னதுன்னு அர்த்தம். சிறிய. சீரு அப்படின்னா சீறி பாய்ந்தது அப்படி சொல்லுவோம்ல, சீரு. அடுத்தது தான்னு வரும்போது நம்மளை குறிக்கிறது ஒருமையில். தாம் அப்படின்னா நம்ம கூட நிறைய பேர் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா நம்மளை. ஸோ தாம் நிறைய பேர், பன்மையை குறிக்கிறது. அடுத்தது விதி. அதெல்லாம் சொல்லுவாங்களே, எல்லாம் நம்ம தலை விதி அப்படின்னு சொல்லி, அந்த விதி. அடுத்தது வீதினா தெரு. ஓகேவா? ஸோ அதனால் இதுக்கான மீனிங் படிச்சுக்கோங்க. சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நமக்கு மீனிங் தெரிஞ்சதுன்னா அந்த சென்டென்ஸை ஈஸியாக எழுதிடலாம். ரைட்டா? அடுத்தது
பத்தியை படித்து பதில் தருக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ரீட் பண்ணி ஆப்டிடியூடுக்கு எடுக்க முடிஞ்சால் எடுத்துக்கணும். ரைட்டா? பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக் காலங்கள் கடந்து சென்றன. புவி உருவான போது நெருப்பு பந்து போல் விளங்கிய ஊழிக்காலம் தோன்றியது. பின்னர் புவி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் புவி வெள்ளத்தில் மூழ்கியது. இப்படி மீண்டும் மீண்டும் சிறப்பாகிய ஆற்றல் மிகுந்து செறிந்து திரண்டு இப்படியாக நடந்த இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழலாகிய உள்ளீடு தோன்றியது. உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியாக இப்பெரிய புவியில் ஊழிக்காலம் கடந்தது. ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம கொஸ்டின் எடுக்கிற மாதிரி எதுவும் இல்லை ஆப்டிடியூடுக்கு. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்து படிச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு ரிலேட்டடாக கொடுத்துருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம நெக்ஸ்ட் போயிடலாம். நயம் பாராட்டுக. ஸோ இது நம்ம படிக்கணும். நிலாவையும் வானத்து மீனையும் காற்றையும் நேர்பட வைத்தாங்கே குலாவும் அமுத குழம்பை குடித்தொரு கோல வெறி படைத்தோம். உலாவும் மனச்சிறு புள்ளினை எங்கெனும் ஓட்டி மகிழ்ந்திடுவோம். பலாவின் கனிச்சுளை வண்டியில் ஓர் வண்டு பாடுவதும் வியப்போ. ஸோ இதை பாடுனது பாரதியார். ஸோ இது படிக்கணும். ஓகேவா? அடுத்தது தொடரை படித்து விடையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கீழே நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ எது வரும்னு பார்ப்போம். நூலின் பயன் படித்தல் எனில் கல்வியின் பயன் என்னது? கற்றல். விதைக்கு தேவை எரு, அப்ப கதைக்கு தேவை கரு. கல் சிலை ஆகுமெனில் நெல் என்ன ஆகும்? சோறு ஆகும். கல் சிலை ஆனா நெல் சோறும் ஆகும். குரலில் இருந்து பேச்சு அப்படின்னா விரலில் இருந்து எழுத்து. மீன் இருப்பது நீரில், தேன் இருப்பது பூவில். அவ்வளோதான், முடிஞ்சு. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது குறிப்பை பயன்படுத்தி விடை தருக சொல்லியிருக்காங்க. குறிப்பு எதிர்மறையான சொற்கள். மீளா துயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீண்ட இன்பம் ஆப்போசிட் வேர்டு மாதிரி. ஓகேவா? கொடுத்து சிவந்த, இதோட ஆப்போசிட்டா என்ன சொல்லலாம்? கொடுக்காது சிவக்காது. ஓகேவா? கொடுக்காது சிவக்காது. மறைத்து காட்டு ஆப்போசிட் வேர்ட் மறைக்காது காட்டாதே. மறைக்காமல் காட்டு. ஓகேவா? அடுத்ததா அருகில் அமர்க, தொலைவில் நில். ஸோ ஓகே, ரெண்டுலேயுமே நம்ம எதிர்மறையான சொற்கள் யூஸ் பண்ணணும். மறைக்காதே காட்டாதே. அருகில் அப்படின்னா தொலைவில், அமர்க அப்படின்றதுக்கு நில். பெரியவரின் அமைதி, அப்போ சிறியவரின் அமைதிபல இரைச்சல். புயலுக்கு பின், புயலுக்கு முன். ஓகேவா? நெக்ஸ்ட் அகராதியில் காண்க. அவிர்தல். அவிர்தல் அப்படின்னா என்ன மீனிங்? ஒளி செய்தல், அந்த மாதிரி சொல்லலாம். பாடம் செய்தல், விரிதல், இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அழல் அப்படின்னா, அழல் அப்படின்றதுக்கு என்னென்ன மீனிங் சொல்லலாம்? எருக்கு, கள்ளி, செவ்வாய், தீ, நகரம், வெப்பம், பொறாமை, அழுதல், இதெல்லாமே சொல்லலாம். உவா அப்படின்னா, உவான்றது இளமை, இளையோன், இல்லைன்னா கடல், நிறைவு, இந்த மாதிரியெல்லாம் சொல்லலாம். ஓகேவா? கங்குல். கங்குல்னா இரவு, இல்லைன்னா இருள், இல்லைன்னா பரணி நாள், அந்த மாதிரி சொல்லுவாங்க. கனலி அப்படின்றது கள்ளி, கொடுவேலி, நெருப்பு, சூரியன், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கலைச்சொல். ஸோ அடுத்தது என்ன வந்துட்டோம் அப்படின்னா கலைச்சொல். கலைச்சொல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுலேருந்து 10 கொஷின் கேட்பாங்க அப்படின்றது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 10 கொஷின் கண்டிப்பாக கலைச்சொல்லேருந்து வரும்னு, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் படிங்க. ரைட்டா? ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நானோ டெக்னாலஜி.
மீநுண் தொழில்நுட்பம். நானோ டெக்னாலஜினா மீநுண் தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். பயோடெக்னாலஜினா உயிரி தொழில்நுட்பம். அல்ட்ரா வயலட் ரேஸ்னா புற ஊதா கதிர்கள். அல்ட்ரா வயலட் ரேஸ் புற ஊதா கதிர்கள். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். காஸ்மிக் ரேஸ் விண்வெளி கதிர்கள். காஸ்மிக் ரேஸ்னா விண்வெளி கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ் அகச்சிவப்பு கதிர்கள். இன்ஃப்ராரெட் ரேஸ்னா அகச்சிவப்பு கதிர்கள். மீநுண் தொழில்நுட்பம்னா நானோ டெக்னாலஜி. உயிரி தொழில்நுட்பம்னா பயோ டெக்னாலஜி. புற ஊதா கதிர்கள் அப்படின்னா அல்ட்ரா வயலட் ரேஸ். விண்வெளி தொழில்நுட்பம் அப்படின்னா ஸ்பேஸ் டெக்னாலஜி. விண்வெளி கதிர்கள் அப்படின்னா காஸ்மிக் ரேஸ். அகச்சிவப்பு கதிர்கள்னா இன்ஃப்ராரெட் ரேஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு அறிவை விரிவு செய். இதில் பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எழுதினது நீலமணி. ஓகேவா? பஞ்சபூதங்களின் அறிவியல் கதைகள் எழுதினது யாரு? நீலமணி. அன்றாட வாழ்வில் அறிவியல் எழுதினது ச தமிழ்ச்செல்வன். ஓகேவா? அன்றாட வாழ்வில் அறிவியல் எழுதினது ச தமிழ்ச்செல்வன். காலம் ஸ்டீபன் ஹாக்கிங். காலம் அப்படின்றது ஸ்டீபன் ஹாக்கிங். ஓகேவா? ஸோ இதோட இந்த இயல் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட்டு 5th இயல் நம்ம போயிடலாம். ஓகேவா? ஸோ படிக்காதவங்க சீக்கிரமாக படிக்க தொடங்குங்க. ரைட்டா? தேங்க்யூ.